தேவி நாராயணீயம் 29ஆம் தசகம். தேவி பீடோத்பதி. 28ஆம் தசகத்தில் தக்ஷன் சிவ விஷ்ணு சக்தியை வேண்டினான். சலனமில்லாமல் இருந்த அவர்களுக்கு தேவி அவர்களின் தொழிலை செய்வதற்கான சக்தியை தந்தாள். தனது கிரகத்தில் அன்னையின் அவதாரம் வேண்டுமென்று அன்னையை பிரார்த்தனை செய்தான் அல்லவா? ஆதனால் சில காலம் சென்ற பின் தக்ஷன் இல்லத்தில் ஒரு நாள் சக்தி சம்பந்தமான தேஜஸ் அவதாரம் செய்தது. தக்ஷன் அதை பார்த்து கொண்டிருக்கையில் அது ஒரு அழகான பெண் குழந்தையாக மாறியது. அதை ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடினார்கள். அது சக்தியின் அம்சம் என்பதை அறிந்த தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். சூரிய தேவர் பிரகாசமாக ஒளிர்ந்தார். ஆறுகள் மகிழ்ச்சியில் பெருக்கெடுத்து ஓடின. அம்பாளின் சக்தி தனது கிரகத்தில் அவதரிக்கும் என்று முன்பு அம்பாள் கூறியது தக்ஷனுக்கு நினைவிற்கு வந்தது. இந்த குழந்தை அம்பாளின் சக்திதான் என்று தக்ஷன் புரிந்து கொண்டான். அந்த குழந்தைக்கு சதி என்று பெயர் வைத்தான். சதி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த யுவதியானால் இந்த சக்தி தேவியை சிவன் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அம்பாள் கூறினாள் அல்லவா? அதனால் சதி தேவியை சிவனுக்கே மனம் முடித்தான் தக்ஷன். சிவனும் சக்தியும் இணைந்தார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை குறுகிய காலமாக தான் இருந்தது. ஒரு சமயம் துர்வாச முனிவர் ஜம்புநதேஸ்வரி என்னும் தேவியை மாயா பீஜத்தால் ஜபித்தார். மகிழ்ச்சியுடன் அவள் ஒரு பூமாலையை தந்து அனுகிரகம் செய்தாள். தக்ஷன் அந்த மாலையை விரும்பி கேட்க துர்வாசர் அதை அவனுக்கு தந்தார். அதை அவன் தூய்மையான இடத்தில் வைக்காமல் தனது படுக்கை அறையில் அலங்காரமாக வைத்தான். மாலையின் நறுமணத்தால் காம வேட்கை கொண்டு மனைவியுடன் இணைந்தான். பூஜிக்கப்பட வேண்டிய அந்த பூமாலையை படுக்கை அறையில் வைக்கலாமா? அதனால் அதன் பரிசுத்தத்திற்கு களங்கம் வந்ததால் அவனுக்கு தோஷம் வந்தது. ஈசனாரிடம் துவேஷம் வர ஆரம்பித்தது. சதி இதை கண்டு மனம் வருந்தினாள். சிவத்வேஷியான தக்ஷனால் வளர்க்கப்பட்ட இந்த சரீரம் தனக்கு வேண்டாம் என்று யோகாக்னியில் பிரவேசித்தாள். இது தக்ஷனின் தலையெழுத்து. சிவபெருமான் மிகவும் துக்கமடைந்தார். சதியின் சரீரத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு சித்த பிரம்மை அடைந்தவர் போல் தாண்டவமாடினார். அவரின் கோபாக்னியை கண்டு யாரும் அவரிடம் நெருங்கவே பயந்தனர். அப்பொழுது விஷ்ணுமூர்த்தி வில்லும் அம்புமாக சிவனிடம் சென்றார். சிவன் ஒரு பித்தன் போல் சதியின் சரீரத்தை தோளின் மீது வைத்துக்கொண்டு உலகம் சுற்றினார். அருகில் செல்ல எல்லோரும் பயந்தனர். அப்போது விஷ்ணுமூர்த்தி சிவனின் அருகில் சென்று, எம்பெருமானே, தாங்கள் சுமந்திருக்கும் சதி தேவியின் சரீரம் சிற்கலா ரூபம். அக்கலைகளை தனித்தனியாக உலகமெங்கும் பீடமாக இருக்கச் செய்து தாங்களும் அதில் வீற்றிருக்க வேண்டும் என்று வேண்ட, சிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் செய்தார். விஷ்ணு சிரார்த்தம் என்னும் தன்னுடைய வில்லால் சதியின் சரீரத்தை துண்டாக்கினார். அது பூ உலகத்தில் 108 இடங்களில் விழுந்தது. இந்த விஷ்ணுவிற்கு இதை செய்ய அனுகிரகம் செய்தவளே அம்பாள்தான். ஸ்லோகத்தில் இதன் ஆசிரியர் சிவே என்று கூறுகிறார். உலகத்தில் மங்களம் பொங்கவே தேவி இப்படி செய்தாள். தேவியின் சரீரம் விழுந்த இடங்கள் எல்லாமே தேவியின் க்ஷேத்திரமாக விளங்கியது. அந்த 108 துர்கா க்ஷேத்திரங்களும் மிகவும் பிரசித்தமானவை. இந்த இடங்களில் தேவியை வழிபடுபவர்களுக்கு உலகத்தில் கிடைத்தற்கரிய பொருள் எதுவும் இல்லை. இந்த க்ஷேத்திரங்களில் மாயா பீஜ மந்திரத்தை ஜபிப்பவனுக்கு அம்மந்திரத்தின் சக்தி சித்தியாகும் என்று கூறப்படுகிறது. தேவியின் முகம் விழுந்த இடத்திற்கு வாரணாசியில் விசாலாட்சி என்ற பெயர், நைமிசாரண்யத்தில் லிங்கதாரிணி, பிரயாகையில் லலிதா, துவாரகையில் ருக்மிணி, பிருந்தாவனத்தில் ராதா, மதுராவில் தேவகி, சித்திரகூடத்தில் சீதா, குஜராத்தில் அம்பாதேவி, பெங்களூரில் நிமிஷாதேவி, உத்தரகிரியில் ஔஷதை, இதுபோல் 108 இடங்களில் பாபங்களை தீர்ப்பதற்காக ஏற்பட்டது. அம்பாள் ஒன்றுதான், 2 இல்லை. ஆனாலும் 108 பீடங்களிலும் 108 ரூபங்களுடன் நாமத்துடனும் இருக்கிறாள். தக்ஷன் சிவபெருமானை அவமதித்ததால் அம்பாள் தனக்கு நிகரான சாயா சதியை சிருஷ்டி செய்து அவள்தான் யாகத்தீயில் குதித்தாள் என்று தேவி பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது.
பித்ருஹத்தி என்ற பாபம் வரக்கூடாது என்பதற்காக இப்படி செய்தாள். உண்மையான சத்தி தேவி அக்னியில் குதித்திருந்தால் தக்ஷனையும் கொன்று விடுவார்கள் அல்லவா? அப்பொழுது தந்தையை கொன்ற பாபம் வரும் அல்லவா? அதனால் அப்படி செய்தாள். இந்த 108 திருத்தலங்களும் சக்தி பீடங்கள். அந்த இடங்களில் சிவபெருமானும் பல மூர்த்தி வடிவத்தில் நிலை பெற்றிருக்கிறார். சதி தேவியின் பிரிவு சிவனுக்கு துக்கத்தை தந்தது. அம்பாளை நினைத்து ஓரிடத்தில் ஸ்திரமாய் அமர்ந்தார். அப்படியே சமாதி நிலையில் ஆழ்ந்து போனார். பிரபஞ்சத்தின் நினைவு இல்லாமல் தேவியின் ஸ்வரூபத்தை தியானித்து கொண்டு காலத்தை கழித்தார். சக்தி இல்லாத உலகம் சக்தியை இழந்து சராசர பிரபஞ்சம் முழுவதும் சௌபாக்கியமின்றி இருந்தது. யாருக்கும் எந்த சுறுசுறுப்பும் இல்லை. எல்லோருக்கும் என்ன செய்வது என்றே புரியவில்லை. புத்தியும் மங்கி போயிற்று. அனைவருக்கும் இருதயம் உலர்ந்து ஆனந்தம் வற்றி போனது. கவலை கொண்ட சித்தத்துடன் இருந்தனர். ரோகமும் வந்தது. தேவி பாகவதத்தில் இது விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. சதி பிரிந்ததும் சிவனும் சுறுசுறுப்பில்லாதவர் ஆனார். அப்படி ஒரு பிரிவு தனக்கு வந்துவிடக்கூடாது என்று இதன் ஆசிரியர் நினைக்கிறார். அதனால் அம்பாள் முன் இதை கூறி மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறார். அம்பாள் சர்வ வரதாயினி அல்லவா? 29ஆம் தசகம் நிறைவடைந்தது.